எதா இருந்தாலும் எங்க அப்பா படம் எடுக்கிறது ஐடியாவே இல்லைங்க. அம்மா தான் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி, எத்தனையோ பேருக்கு நீங்க பணம் செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க, உங்க பையனை வச்சு படம் எடுங்க, சரி இது வந்து மொய் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அந்த படம் 25 லட்சம் ரூபாயில எடுத்தோம். அது பாத்தீங்கன்னா எங்களுக்கு 1 crore அப்பவே கலெக்ட் பண்ணிச்சு ஃப்ரேம் பெறுவாங்க. இந்த ஹீரோயின் தான் நல்லா சேர் போடுறாங்க, வந்து கண்டுக்கிற கூட மாட்டேன்றாங்க. ஒரு காசு கேட்ட இருங்க இருங்க வரும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன என் வீட்டுல வந்துட்டு அம்மா அப்படின்னா 5 நிமிஷத்தை ஓடிந்து எல்லாமே வரும். இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், எனக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஏசி ரூம் போட்டிருப்பாங்க, எனக்கு ஆர்டினரி ரூம் தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து தனி கார் கொடுத்துருப்பாங்க, எனக்கு வந்து அந்த மைக்ரோ வேன்ல ஏற்றி விடுவாங்க. அதுல போறது குறையா நான் சொல்ல வரல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து அவங்களோட அதிகமா ஒர்க் பண்றேன். 4 ஃபைட் அதுக்குண்டான கிரேட கொடுக்கல. எனக்கு அந்த கதாநாயகனை நான் வந்து இது பண்ணலாம், அங்கீகரிக்கல. அந்த நேரத்துக்கு என்ன வயசாகுது? அம்மா இப்ப இல்லைங்கம்மா, அம்மா இறந்துட்டாங்க. அவங்க இருந்த 1999ல எங்க அக்கா வந்து பட்டாசு கீழே வச்சோம் பால்கனில நின்று பாத்துட்டு இருந்தாங்க. இந்த விளக்கெல்லாம் சைட்ல ஏத்தி இருக்கும்போது அந்த கீழே கொஞ்சம் பாத்துட்டேன்னு சொல்லும்போது இந்த புடவைல பட்ட நெருப்பு பட்ட உடனே அவங்க பின்னாடி போகாம முன்னாடி எகிரி வச்சுட்டாங்க. பால்கனி வந்து ஹெட் ஓப்பன் ஆகி இறந்து போயிட்டாங்க. அவங்க இட் வாஸ் an accident. தீபாவளி அன்னைக்கு இறந்துட்டாங்க. இட்ஸ் a very big loss to me. கல்யாணத்தும் போது அம்மா இருந்தாங்களா? அவங்கதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல. எங்க அப்பாவே எதிர்த்துக்கல. எங்க அப்பா என்ன சொன்னா, இப்பதான் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கா, இன்னொரு 10 படம் போகட்டும், அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னாங்க. நான் எங்க அம்மாக்கு என்ன, எனக்கு இன்செக்யூரிட்டி ஜாஸ்தி. அம்மா அந்த பொண்ணை வந்து வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கம்மா, நான் செத்து போயிருமேன்னு எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். உங்க அப்பா சொல்லிட்ட வாடா சொல்லிட்டு என்ன சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு கோயிலுக்கு கூட்டும் போய் என்னை தாலி கட்ட வச்சு வீட்டுக்கு கூட்டோன்னா எங்க அப்பா 8 மணிக்கு வராரு. வந்தோடனே பார்த்து அவர் எதுவுமே பேசல. எங்க அம்மா வந்துட்டு என்னன்னா என்டையர் கண்ட்ரோல் சினிமாவில் தெரியலைங்க. நம்ம அப்பாக்கார எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டாங்க. அவர் டைரக்டர்ன்றதுனால அவர் ஊரா போயிருவாங்க ஷூட்டிங். எங்க அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சு. எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்குது, முரளி வந்து கல்யாண இன்விடேஷன் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கும் பொழுது இப்படி நான் இப்படி பேரெல்லாம் பார்த்துட்டு, முரளி இது வேற கம்யூனிட்டி கேர்ளான்னு. ஆமாமா ஆமா பொண்ணு உங்களை மாதிரி வெள்ளையா முதல் வார்த்தை கிட்ட சொல்லு. ஏன் முரளி அதை பத்தி சொல்ற? நீ லவ் பண்ணிருக்க, கல்யாணம் பண்ணிக்க. இல்லம்மா வீட்டுல எல்லாருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி வெள்ளையா ஒரு பொண்ணு வேணும்னு. இப்ப உங்க பொண்ணும் பிள்ளையும் ஓரளவுக்கு கலரா இருக்காங்க. ஏன் இந்த கலர் காம்ப்ளெக்ஸ் எனக்கு புரியல. கலர் காம்ப்ளெக்ஸ் இல்லம்மா, இது வந்து எப்படி அந்த மக்கள் நம்மள வந்து என்னோட படத்துல பாத்தீங்கன்னா வெற்றி கொடி கட்டுல ஒரு பாட்டே வச்சிருப்பேன், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். எல்லாருக்குள்ள இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஃபைட் கீட் எல்லாமே பார்த்து, சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கருப்பன்றவங்களுக்கு அந்த ஃபீலிங் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி நல்லா ஒரு இது பண்ண உடனே வீட்டுக்கு வந்தேன் பாருங்கம்மா. எங்க அம்மா முன்னாடி போயிட்டு எல்லாம் என்ன தூக்குனாங்க தெரியுமா, எல்லாம் என்ன இது பண்ணாங்க தெரியுமா, எங்க அம்மா அழுதுட்டாங்க. உண்மையா அன்னைக்குதான் எங்க அம்மா வந்து அந்த ஒரு ஆனந்த கண்ணீர்னு சொல்றதை விட எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சேன்றது, என் தாய்க்கு அந்த ஒரு உணர்வு நான் ரொம்ப ரொம்ப அந்த அழுவு நான் பாத்தீங்கன்னா தேம்பி அழுவுங்க. அப்படியே பிளாங்கா அப்படியே சிரிச்சுக்கிட்டே கண்ட தண்ணி வந்துன்னே இருக்குது அவங்களுக்கு. சோ அந்த ஒரு இன்னும் எனக்கு அந்த முகத்தை எனக்கு கண்ணிலே இருக்காங்க.